ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா ஸ்டைல் இடியாப்பம் அண்ட் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து கடலை எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா பூ பொருவி எடுத்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இப்படி வறுத்து எடுத்துக்கிறணும். அது கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். நம்மளோட ஒரு கன்சிஸ்டன்சிக்காக தான், வேண்டான்னா விட்டுறலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து தனியாக மாற்றி வச்சிடணும். ஒரு கை சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, எண்ணெய் சேர்த்து நல்லா சட்டியில் வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ மாற்றி வச்ச மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் பேஸ்ட் மாதிரி. இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, பொடிசா நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். மசாலா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக விட்டுடலாம். நம்ம கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக இந்த பதத்துக்கு வெந்திருக்கணும். வெந்த கொண்டக்கடலையை மசாலா கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இலை கருவேப்பிலை மேலே தூவி மூடி போட்டு வேக விட்டுடலாம். அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். நம்மளுக்கு சூப்பரான கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இடியாப்பத்தோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். நான் ரெடிமேட் இடியாப்ப பொடி தான் வாங்கியிருந்தேன். இடியாப்ப பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். கட்டி பிடிக்கக்கூடாது. நல்லா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போது கையில் எண்ணெய் தொட்டு கையில் அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இடியாப்ப அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். இதில் இடியாப்ப மாவை போட்டு இட்லி தட்டை சுற்றி அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பமும் கொண்டக்கடலையும் சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய்.